ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போல்லாம் முருகர் கோயிலுக்கு நிறைய பக்தர்கள் பாத யாத்திரையா போறாங்க. நடந்து போகக்கூடிய ஒவ்வொருத்தரோட பாதங்களுமே வெயில்ல நடக்கும்போது சரி, பனி டைம்லயும் சரி, கால் ஓரங்கள்ல வெடிப்புகள் வந்து அவஸ்தப்படக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. வெடிப்புகள் வந்து கஷ்டப்படக்கூடியவங்களுக்காக இந்த மாதிரி வீட்டிலே இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் வச்சு கிரீம் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய கிண்ணமும் ஒரு சின்ன கிண்ணமும் எடுத்துக்கோங்க. அதுக்கு கூடவே உங்ககிட்ட இருக்கிற ஏதாச்சும் ஒரு மெழுகு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்ககிட்ட வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய், இவ்வளவுதான். பெரிய கிண்ணத்துல ஒரு கிளாஸ் தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. சின்ன கிண்ணத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற மெழுகு பொடி பொடியா கட் பண்ணி போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா மெழுகு கட் பண்ணி வச்சிருக்கிற கிண்ணத்தை அப்படியே தண்ணியில மிதக்க விடுங்க. மிதக்க விட்டுட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 2 செகண்ட்ல ஈஸியா மெழுகு எல்லாமே உருகி அப்படியே நிற்கும். அந்த தண்ணியை அப்படியே இறக்கி வச்சுக்கோங்க. மெழுகு கிண்ணம் உள்ளேயே இருக்கட்டும். அந்த மெழுகு கிண்ணத்துல தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் எதையாச்சும் ஒரு ஆயில அந்த மெழுகுல ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. மெழுகுல எண்ணெயை ஊற்றும் போது நம்ம கைகளில் சூடு ரொம்ப படாது. கை வச்சு நல்லா குழச்சி விட்டுக்கலாம். அப்பதான் அந்த கிரீமான ஒரு பதம் கிடைக்கும். மெழுகு இளம் சூட்டில் இருக்கும்போதே நம்ம பாதங்களில் இருக்கிற வெடிப்பில் அந்த மெழுகு கிரீமை எடுத்து அப்படியே அப்ளை பண்ணி விட்டுட்டோம்னா போதும். முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட பாதங்களில் மேலும் வெடிப்புகள் வராத அளவில் தடுத்துக்கும். இந்த மாதிரி கிரீம் வீட்டிலே ரெடி பண்ணி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. காலை நேரத்திலையும் இரவு நேரத்திலையும் பாதங்களில் அப்ளை பண்ணி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பாத வெடிப்பு பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். இந்த மாதிரி கிரீமை வீட்டில் ரெடி பண்ணி பாதங்களில் அப்ளை பண்ணி பாருங்க. அதோட ரிவ்யூவை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு எங்களோட அழகுதேவி நீலன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.